முதுபெரும் தமிழறிஞர் ஔவை நடராசனின் இழப்பு தமிழுக்கு ஏற்பட்ட இழப்பு என்று அறிஞர்கள் மற்றும் பெருமக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ் பேச்சால் அனைவரையும் கவர்ந்த பாதி அண்ணா என போற்றப்படும் ஔவை நடராசனின் சிறப்புகளை தற்போது பார்க்கலாம். ஔவை என்ற சொல் உதித்ததும் மேடைகளில் பொங்கி பெருக்கெடுத்து அவையினரின் செவிகளில் தமிழமுது பாய்ச்சும் நாவுக்கரசர், நற்றமிழறிஞர், முனைவர், பேராசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர்தான் ஔவை நடராசன். இவர் 1936 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஔவையார் குப்பம் என்ற கிராமத்தில் உரைவேந்தர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் ஔவை துரைசாமி மற்றும் லோகாம்பாள் தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்தார். சிவபாத சேகரன் என்ற இயற்பெயர் கொண்ட அவருக்கு அவரது தந்தை அண்ணாமலை இவரு மாதுளைய வளர்த்து வருஷத்துக்கு 1 ஏக்கர் இடத்துல 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய போது நடராசன் என பெயரை மாற்றினார். தந்தையை போன்றே தமிழ் இலக்கியத்தில் நாட்டம் கொண்ட ஔவை நடராசன் 1955ஆம் ஆண்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றார். சங்ககால பெண்பார் புலவர்கள் எனும் பொருளில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். ஔவை நடராசன் தஞ்சை மன்னர் சரபோஜி கல்லூரி, மதுரை தியாகராசர் கல்லூரி ஆகியவற்றில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றினார். டெல்லியில் உள்ள அகில இந்திய வானொலி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளராகவும் தனது குரலை உலகம் முழுவதும் ஒலிக்கச் செய்தார். பச்சையப்பன் கல்லூரி மாணவராக இருக்கும் போதே ஔவை நடராசனின் சொல்லாற்றலை கண்டு வியந்த கவிஞர் சுரதார் இவரை பாதி அண்ணா என்று பாராட்டினார். கல்லூரியில் மாணவர்களுக்கு பாடம் எடுக்க இவர் திருவாய் மறந்தால் குற்றால அருவி கொட்டுவதைப் போல தமிழருவி தடதடவென பொழிந்து தமிழின் இனிமையையும் தனித்தன்மையையும் மாணவர் மனம் கொள்ளும் வகையில் இலக்கிய மேற்கோளுடன் எடுத்துரைப்பார். இவரது வகுப்பு என்றால் மற்ற வகுப்புகளில் இருந்தும் மாணவர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள் என்பதே இதனை பறைசாற்றுவதாக உள்ளது. ஔவை நடராசனின் தமிழ் புலமையால் ஈர்க்கப்பட்டு 1974-75ஆம் ஆண்டில் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் துணை இயக்குநராக பணியமர்ந்தார். பின்னர் 1975ஆம் ஆண்டு முதல் 1984ஆம் ஆண்டு வரை தலைமைச் செயலகத்தில் மொழிபெயர்ப்புத்துறை இயக்குநராக செயல்பட்டார். 1984ஆம் ஆண்டு முதல் 1992ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை செயலாளராக பணியாற்றினார். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இல்லாமல் தமிழ்நாடு அரசு துறை செயலாளராக நியமிக்கப்பட்ட ஒருவர் ஔவை நடராசன் மட்டுமே. 1992ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு வரை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பை வகித்தார். தமிழுக்கு ஆற்றிய பணிக்கு இடையே வாழ்விக்க வந்த வள்ளலார், பேரறிஞர் அண்ணா, கம்பர் காட்சி, பாரதி பல்சுவை, கம்பர் விருந்து, திருப்பாவை விளக்கம், திருவம்பாவை விளக்கம், அருளுக்கு ஔவை சொன்னது உள்ளிட்ட படைப்புகளையும் உருவாக்கினார். தமிழ் இலக்கிய உலகிற்கு ஆற்றிய பங்கை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, பேரறிஞர் அண்ணா விருது, மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது ஆகியவை வழங்கப்பட்டன. அத்துடன் இலங்கை கம்பர் கழகத்தின் தன்னேரில்லா தமிழ்மகன் விருது, திருக்குறள் நெறிச்செம்மல் விருது உட்பட எண்ணிலடங்கா விருதுகளையும் புகழ் மாலையாக சூடியுள்ளார். தமிழ், ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் ஆளுமை திறனுடன் பேச்சாற்றல் கொண்டவர்களில் ஔவை நடராசனும் ஒருவர். எந்த தலைப்பாக இருந்தாலும் கையில் எந்த ஒரு குறிப்பும் இன்றி அறிவு போல் கொட்டும் அறிவு களஞ்சியம்தான் ஔவை நடராசன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் நூற்றுக்கணக்கான ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். பல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஆய்வு வழிகாட்டியாகவும் செயல்பட்டார். வெளிநாடுகளில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற மாநாடுகளில் பங்கேற்று தமிழின் சிறப்பை பார்போற்றச் செய்தவர் நானிலம் புகழ்ந்த ஔவை நடராசன். அவரின் இழப்பு
தமிழுக்கான இழப்பு என்றே அறிஞர் பெருமக்கள் கூறுகின்றனர்.